ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு மேக்கப் ஒன்றுக்கு போகிறோம். இன்றைக்கி மாதகளில் ஒரு ரிசப்ஷன் மேக்கப் உண்டு. அவங்கள 6க்கெல்லாம் விடணும். ஸோ அதால் நாங்கள் ஏர்லியாக ரெடி ஆகிறேன். போகைக்குள்ளே நம்ம செடியில்லைன்னு அவங்களுக்கு இருக்குது. பாருங்கள், இந்த ரிசப்ஷனுக்கும் என்கிட்ட கேக் புக் பண்ணியிருந்துச்சுன்னா அவங்களோட க்ரீன் கலர் டிசைன்ன்றதால் ஃப்ளவர்ஸ் அதுகள் அப்போ நான் க்ரீன்லேயே இந்த கேக் செய்திருக்கிறேன். அவங்களோட ஹேருக்கு பாருங்கள், நான் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் எடுத்தேன். நான் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் புக்கு எல்லாமே நான் ஒரே மாதிரி ரெடி பண்ணி தான் கொண்டு போகிறேன். நான் அப்போ ஒரே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை பாருங்கள், நாங்கள் எங்களோட இந்த முறை ரிசப்ஷனுக்கு ஆரி ஒர்க்கில் இருந்து மெஹந்தி டிசைனில் இருந்து கேக்கு எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணினாங்க. இப்போ யாருக்கண்டாலும் எங்கள்கிட்ட மேக்கப் புக் பண்ணணுமா இருந்தால் நாங்கள் மேக்கப் மட்டும் இல்லாமல் மேக்கப், கேக், ஆரி ஒர்க், மெஹந்தி அண்டு எல்லாமே ஒரு பிரைடலுக்குரிய எல்லாமே நாங்கள் செய்து கொடுப்போம். ஜுவல்ஸ் என்னென்ன செலக்ட் பண்ணணுமோ ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி தருவோம். எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு நைட் வலிக்கிட்டோம் அவங்களோட ஆர்டருக்கு போகிறதுக்கு. எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க மாதகளில் இருந்து. உண்மையிலேயே அந்த பொண்ணு தனக்கு மேக்கப் அழகாக செய்துறோணுமென்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நைட்டு வலிக்கிட்டோம் இங்கே இருந்து, ஏன்னா தூரியன்றதால் அவங்கள 7க்கெல்லாம் 6 இல்லை 7க்கு விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் வலிக்கிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருந்தாங்க மேக்கப் நீங்கள் நேச்சுரலாக அழகாக எங்களுக்கு செய்து தாங்க, நீங்கள் உங்களோட மேக்கப் எங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சி தான் உங்களை புக் பண்ணினாங்க. நீங்கள் இன்னும் எங்களுக்கு அழகாக செய்தீங்கன்னா வெட்டிங்குக்கு நாங்கள் உங்களை தான் பிடிப்போம்ண்டு நாங்கள் ஏலியாக போய் மேக்கப் ரெடி பண்ணியாச்சு. அந்த கேர்ளுக்கு சொல்லியிருந்தேன் மேக்கப்புக்கு எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ரூம் தரோணுமெண்டு. அதே போல் அவங்க தங்களோட வீட்டை ரெடி பண்ணல, என்னென்னா தங்களோட டிஸ்டர்பாக இருக்குமெண்டு அவங்களோட ஒரு அண்ணா வீட்டில் ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு தந்திருந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லை. அக்கா நீங்கள் ஆறுதலாக வடிவாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ யாருமே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்குள்ளே எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். புரிமான ஒரு இடத்துல அவங்க எனக்கு ரூம் புக் பண்ணி தந்ததால் அவங்க சொன்ன மாதிரி நான் வடிவா செய்தேன். அந்த கேர்ள் எங்களை அவசரப்படுத்தல, அக்கா பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் எனக்கு வடிவா செய்யுங்க, நீங்கள் எனக்கு பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா. அழகாக செய்து கொடுங்கக்கான்னு சொல்லி உண்மையிலேயே அவள் பார்க்க ஒரு டோல் மாதிரி இருக்குதுமே. அவள் அழகான ஒரு கேர்ள் தான். அவள் பிடிச்ச மாதிரியே அவளுக்கு இந்த மேக்கப், ஹேர் ஸ்டைல் நான் செய்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். நாங்கள் அவங்களுக்கு இந்த மேக்கப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த மேக்கப்பை முடிச்சுட்டு எனக்கு பார்லரில் இன்னும் ஒரு ஆர்டர் இருந்ததால் ஸோ அவங்கள ஷூட் டைமில் நான் அவங்கள ஷூட் பண்ண விட்டுட்டு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அவங்களோட பீச் கரையில் தான் அவங்க ஷூட் செய்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சின்னதான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் கென டைம் நிற்க இல்லைன்னா எனக்கு என்னோடய சலூனில் எனக்கு என்ன ஒரு புக்கிங் இருந்ததால் நான் திருப்பி பார்லருக்கு வந்துட்டேன் பாருங்கள். பார்லரில் வந்து ஒரு கேர்ள் ஒரு ஆளுக்கு மேக்கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மேக்கப்பு நான் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன புக் பண்ணினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆறுதலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மேக்கப் செய்து கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.